நம்முடைய வீட்டில் தொழில் செய்கிற இடத்துல கடைகளில் சிறு சிறு தொழில்கள் செய்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய அனைத்து விதமான கந்திருஷ்டிகளும் நீங்கி நம்ம கிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும், கடன் அடையணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். இதை நீங்கள் வீடுகள்லையும் செய்யலாம், தொழில் செய்கிற இடத்துலையுமே செய்யலாம். பொல்லாத கந்திருஷ்டி பொடி பொடியாக ஆகிடும். 1000 பேர் கந்திருஷ்டியாக இருந்தாலும் சரி அந்த அனைத்து கந்திருஷ்டியுமே பொடி பொடியாகிடும். வியாழக்கிழமை அப்படிலாம் ஞாயிற்றுக்கிழமையில செய்யுங்க. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செய்யலாம். இல்லைனா மாதத்திற்கு ஒரு தடவையாச்சும் கண்டிப்பாக அதை நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான கந்திருஷ்டியும் நீங்க ஆரம்பிக்கும். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முறை. கண்டிப்பாக ஒரு முறை செய்து பாருங்கள். உங்ககிட்ட பணம் சேருவதையும் கடன் அடைகிறதையும் நீங்களே கண்கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க. பொதுவாகவே நம்முடைய கடன் பிரச்சனைக்கு காரணம் நம்முடைய கர்ம வினைன்னு சொல்லியிருப்பேன். நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க, முடிந்த வரைக்கும் பறவைகள் விலங்குகளுக்கு தானம் செய்யுங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கந்திருஷ்டி, கடைகள் இருக்கக்கூடிய கந்திருஷ்டி, இந்த கந்திருஷ்டியாலும் நம்முடைய பண வரவு தடைப்படுது. அது வீடாக இருந்தாலும் சரி, கடையாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே கந்திருஷ்டி இருக்கும். நம்ம பொதுவாக வருமானத்தில் தடைகள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விதத்தில் கந்திருஷ்டி கழிச்சுட்டே இருக்கணும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவருடைய கண் திருஷ்டிக்கு, அந்த கண் பார்வைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் எளிமையாக நம்ம வீடுகளில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே செஞ்சு கந்திருஷ்டியை கழிச்சுட்டே வாங்க. அந்த வகையில் இன்றைய தினம் நம்ம முக்கியமான ஒரு கந்திருஷ்டி கழிக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் அனைவருமே செய்யலாம், அனைத்து மதத்திலுமே நீங்கள் செய்யலாம். சிறு தொழில் செய்கிறீங்க, வீட்டிலேயே தொழில் செய்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் எப்பொழுதுமே பணவரவு இருக்கணும், வீட்டில் நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க, நம்ம வீடுகளில் கந்திருஷ்டி இருக்குது, கடைகளில் கந்திருஷ்டி இருக்குது, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இது செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம். ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா, இல்லை கடைகளுக்கு வராங்க அப்படின்னா ஒரு சிலருடைய பார்வை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த பொருள் இவங்கக்கிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட இல்லைன்னு ஒரு விதமான ஏக்கமாக நினைத்தாலும் அது கந்திருஷ்டியாக மாறுது. ஸோ ஒரு சிலர் பொறாமை எண்ணத்தோடையே வருவாங்க. ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த எண்ணங்கள் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஒரு விதமான நெகட்டிவ் எனர்ஜின்னு கூட சொல்லலாம். இதை நம்மளை அட்டாக் பண்ணாமல், நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல், நம்மளுடைய பாசிட்டிவ் வைப்ஸ், நம்மளுடைய வட்டத்தை சுற்றி எப்பொழுதுமே பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் எப்பொழுதுமே அப்படியே இருக்கணும். எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் கந்திருஷ்டியும் நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, நம்மளுடைய வருமானத்தை தடைப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை செய்கிறோம். நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம எலுமிச்சை லெமன் பயன்படுத்தி தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த லெமன் நீங்கள் வாங்கும் பொழுது எதுவும் பேரம் பேசாமல் அந்த லெமன் எவ்வளவோ அந்த காஸ்ட்டை கொடுத்து வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி 5 ருப்பீஸ்லேருந்து ஒரு 10 ருப்பீஸ்க்குள்ளே தான் ஒரு ஒரு இடத்துலையுமே இது மாறுபடும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் 5 ருப்பீஸ் அப்படின்னு விற்பாங்க. இல்லைனா வெயிட் பொறுத்து நீங்கள் சேஞ்ச் ஆகும். ஸோ கொஞ்சம் நல்ல பெரிய லெமனாக பார்த்து வாங்கிக்கோங்க. முடிந்த வரைக்கும் இந்த கரும்புள்ளி எதுவுமே புள்ளி இல்லாத மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படி இன்கேஸ் அப்படி தான் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இதை நீங்கள் வாங்கிட்டு 2 லெமன் தான் தேவைப்படும். 2 எலுமிச்சை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சரி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கட் பண்ணும்பொழுது முழுவதுமே கட் பண்ணாதீங்க. கொஞ்சம் அடியில் இருக்க மாதிரி, அதாவது ஒட்ட கட் பண்ணக்கூடாது. ஸோ பாதி கட் பண்ணால் போதும். இந்த மாதிரி 4 பீஸ் உங்களுக்கு தெரியும். அடியில் பார்த்திங்கன்னா லெமன் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. இதுக்குள்ளே நம்ம ஒரு சில பொருட்களை ஸ்டஃப் பண்ண போகிறோம். 2 லெமனுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதற்கு நடுவில் இப்போ நான் ஒரு சில பொருட்கள் சொல்ல போகிறேன், அதை வைங்க. ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இதை நீங்கள் வியாழக்கிழமை அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க. இதை அடுத்து எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அது எல்லாமே நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதற்குள்ளே 2 பொருள் நம்ம வைக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு லெமன்லேயுமே ஒவ்வொரு பொருள். ஸோ முதல் பொருள் பார்த்திங்கன்னா மஞ்சள், 2வது பொருள் குங்குமம். ஸோ ஒரு லெமனில் குங்குமம் வைக்கிறீங்கன்னா இன்னொரு லெமனில் மஞ்சள் வச்சுருவீங்க. இதையும் நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ளே ஃபுல்லாக இருக்கணும்னு ஸ்டஃப் பண்ணாதீங்க. கொஞ்சம் அந்த லெமனை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குமோ அதில் கொஞ்சமாக இந்த லெமனையும் குங்குமத்தையும் இதை நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. லைட்டாக இந்த மாதிரி தெரிஞ்ச மாதிரி இருந்தாலே போதும். நம்ம லைட்டாக லெமனை ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த ஸ்பேஸில் இதில் ஒரு விரலில் 2 விரல்களில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா கல்லுப்பு மகாலட்சுமி தாயோட அம்சம். நிறைய விஷயங்கள் நம்ம பயன்படுத்துவோம். அதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா கந்திருஷ்டி கழிக்கிறதுக்கு. ஸோ இதே மாதிரி உப்பும் பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே சிந்தாத மாதிரி நிறைய உள்ளே அதில் அழுத்தி நிறைய வைக்கணும் அப்படின்லாம் வைக்காதீங்க. சேம் அதே மாதிரி இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அதில் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அடியில் வரைக்கும் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி மேலோட்ட தெரிஞ்சாலே போதும். இந்த 2 லெமன்லையுமே சேம் கொஞ்சம் மேலே நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கல்லுப்பு நிரப்பிக்கோங்க.
நிறைய ஃபில் பண்ண வேணாம். இந்த மாதிரி நீங்கள் அதில் பிடிக்குமோ அந்த அளவுக்கு அதில் கல்லுப்பு நிரப்பிக்கோங்க. இப்போ இதை நம்ம எங்கே வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாசலில். ஸோ வீடாக இருந்தால் வீட்டோட வாசல் அந்த படி இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட நிலைவாசல் படின்னு சொல்லுவோம், அந்த மரத்தாலான அந்த வாசல் அதில் மேலே வச்சுருங்க. இதே கடையாக இருந்துச்சுன்னா கடையோட வாசலில் வச்சுருங்க. அதே மாதிரி வீட்லேயும் வைக்கலாம், தொழில் செய்கிற இடத்துலையும் வைக்கலாம், 2 இடத்துலையுமே நீங்கள் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைக்கும் பொழுது இதை எப்போ வைக்கணும், எப்போ நம்ம டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை வைக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை வைக்கலாம், செவ்வாய்க்கிழமைகளையும் நீங்கள் வைக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ வியாழக்கிழமையில் முக்கியமாக வைக்கிறீங்கன்னா 3 நாள் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வியாழன், வெள்ளி, சனி 3 நாள் வாசலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து அதை ஞாயிற்றுக்கிழமை காலையில் தூக்கி போட்டுவிடுங்க. இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம், அதாவது ஈவினிங்குள்ளே நீங்கள் அதை தூக்கி போட்டுவிடுங்க. இன்கேஸ் சண்டேயில் வைக்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமையில் வைக்கிறீங்க அப்படின்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாள் அது வாசலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து அதை புதன்கிழமை தூக்கி போட்டுவிடுங்க. ஸோ 3 நாள் பார்த்திங்கன்னா இரவு நம்ம வாசலில் இது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லையா வாரத்திற்கு ஒரு தடவையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளை அதை தூக்கி போடாத மாதிரி பார்த்துக்கோங்க. மற்ற நாட்களில் நீங்கள் அதை தூக்கி போடலாம். பொதுவாக கல்லுப்பு நம்ம வெள்ளிக்கிழமையில் தூக்கி போடக்கூடாது. அதனால் மட்டும்தான் வெள்ளிக்கிழமையில் இதை தூக்கி போடாதீங்க, சேஞ்ச் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். மற்றபடி மற்ற நாட்களில் நீங்கள் இதை தூக்கி போடலாம். கால்படாத இடத்துல தூக்கி போடணும், இல்லைனா ஓடும் நீர்நிலைகள் இருக்குன்னு அங்கே தூக்கி போடலாம். இதை நீங்கள் வாசலில் வைக்கும் பொழுது இதை வலது பக்கம் வைக்கிறதா இல்லை இடது பக்கம் வைக்கிறதா, மஞ்சள் எந்த சைடு வைக்கணும், குங்குமம் எந்த சைடு வைக்கணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ எந்த சைடு வேணால் நீங்கள் வைக்கலாம். உங்களுக்கு எது வாட்டமாக இருக்கோ, இந்த சைடு லெஃப்ட் பக்கம் இப்போ நீங்கள் மஞ்சள் வைக்கிறீங்கன்னா ரைட் சைடில் குங்குமம் இருக்கக்கூடிய அந்த லெமனை வச்சுருங்க. ஸோ மாற்றி மாற்றியும் வைக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். இதை நீங்கள் வாசலில் வச்சுட்டு அதற்கப்புறமா இப்போ வாரத்திற்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ண போகிறீங்க, இல்லை 3 நாளுக்கு ஒரு தடவை வைக்க போகிறீங்க அப்படின்னாலும் ஓகே. ஸோ இதை நீங்கள் வச்சுட்டு ஒரு சில நாட்களே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு ஒரு சில டைம் நீர்த்து போயிடும், தண்ணியாகவும் நமக்கு வெளியே வரும். அப்படி வந்தால் அது தரையில் பட்டால் ஏதாச்சும் நமக்கு பிரச்சனையான்னு கேட்பீங்க. அதுவும் எதுவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இன்கேஸ் தண்ணியாக வருது அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எப்போவுமே நம்ம வாசல் க்ளீன் பண்ணும் பொழுது அந்த தண்ணீரை தொடச்சிடுங்க. இதை நீங்கள் இன்கேஸ் தண்ணி வருது, இல்லைனா லெமன் இன்கேஸ் அழுகிடுச்சு, அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு 3 நாள் இல்லாமல் 1 வாரம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த 1 வாரத்துக்குள்ளேயே அந்த மாதிரி லெமன் சேஞ்சஸ் வருதுன்னா நீங்கள் அப்போ மாற்றிட்டு மறுபடியும் புதிய லெமன் வைங்க. இந்த லெமன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து விதமான கந்திருஷ்டி, கெட்ட சக்தி எல்லாத்தையுமே உள்வாங்கி வச்சுக்கோம். கடைகளில் கந்திருஷ்டி இருக்குது, வியாபாரத்தில் வருமானம் தடைகள் இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு இது உள்வாங்கி வச்சுக்கோம். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் தாண்டி வீட்டுக்குள்ளே வரும் பொழுது நிலைவாசல் தாண்டி தான் வீட்டுக்குள்ளே வருவோம். அப்படி உள்ளே வரும் பொழுது எந்த விதமான கெட்ட சக்திகளும் வீட்டுக்குள்ளே இதை தாண்டி வராது. இதை இன்கேஸ் நீங்கள் தீட்டு நேரமாக இருக்குது, மாதவிடாய் காலமாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் வைக்காதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களும் இதை நீங்கள் வைக்கலாம். ஸோ உங்களால் வைக்க முடியல, பெண்களால் வைக்க முடியலன்னா நீங்கள் ஆண்களும் வைக்கலாம். அதே மாதிரி தான் வியாபாரம், தொழில் செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆண்களும் நீங்கள் இதை செய்யலாம். ஸோ இதை நீங்கள் ஒரு 2-3 வாரம் செய்கிறீங்க, உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியுது அப்படின்னா கண்டினியூ இதை நீங்கள் செய்து பாருங்கள். அப்படி தொடர்ந்து வாரம் வாரம் செய்ய முடியலனாலுமே அமாவாசை நாட்களில் கண்டிப்பாக செய்யுங்க, பௌர்ணமி நாட்களில் செய்யுங்க, மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள். ஒரே நாளில் வைக்கிற மாதிரி காலையில் வச்சுட்டு மாலை வேளையில் தூக்கி போட்டுடலாம். அப்படி இல்லைனா ஒரு நாள் முழுவதுமே இரவு முழுவதும் இருந்துட்டு அடுத்த நாள் தூக்கி போட்டுடலாம். இது மாதிரியும் நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.